எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் ஹேவல்ஸ் கிராம்டன் ஃபேன்கள் இப்போது அதிரடி விலையில். தரமான பொருட்களுக்கு உடனே வாங்க எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த சம்மருக்கு கூல் சொல்யூஷன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் சம்மர் கூல் ஆஃபர். ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன், ஹேவல்ஸ், உஷா, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஆட்டம்பர்க், சூப்பர் ஃபேன்ஸ், ரெமி, போலார், விகார்ட், போல்ஸ்டார், ஆல்மனாட். வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ், விகார்ட், ராக்கோல்ட், ஏவோஸ்மித், ஹேவல்ஸ் அனைத்து முன்னணி பிராண்ட்கள் அவைலபிள். கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் 1550 மட்டும். ஷோரூம் லொகேஷன்ஸ் NSC போஸ் ரோட், கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர், பாரிஸ். அண்ணா சாலை, ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகர். ஆஃபர் உள்ளவரை மட்டும். எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சின்ஸ் இயர்ஸ். தமிழ்நாட்டில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்கு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் 4023 தகுதியுள்ள வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 3579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண்கள், ஒருவர் 3ஆம் பாலினத்தவராகும். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாளை நடைபெறுவதையொட்டி சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நேற்று மட்டும் 3431 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதன் மூலம் 1,88,705 பேர் சிறப்பு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். ஓசூர் அருகே தர்மபுரி நோக்கி சென்ற கார் எதிரே வந்த ஆம்னி பேருந்து மீது மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். காரில் பயணித்த 4 பேரில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பஹல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு இதே நாளில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் நாட்டையே உலுக்கியது. இந்த துயர சம்பவத்தின் ஓராண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. பஹல்காம் துயர சம்பவத்தின் ஓராண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த ஆண்டு இதே நாளில் நடந்த கோரமான பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்கிறோம். ஒரு தேசமாக நாம் துக்கத்திலும் உறுதியிலும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். இந்தியா எந்தவிதமான பயங்கரவாதத்திற்கும் ஒருபோதும் அடிபணியாது. பயங்கரவாதிகளின் கொடூரமான திட்டங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று கூறியுள்ளார். மேற்கு வங்காளத்தில் மொத்தம் உள்ள 294 சட்டசபை தொகுதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. நாளை முதல் கட்டமாக 152 தொகுதிகளிலும், 29ஆம் தேதி 2ஆம் கட்டத்தில் 142 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடக்கிறது. முதல் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 152 தொகுதிகளில் கடந்த சில நாட்களாக அனல் பறக்கும் பிரச்சாரம் நடந்து வந்தது. பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் தரப்பிலிருந்து அமைதி திட்டம் அளிக்கப்படும் வரை போர் நிறுத்தம் தொடரும் என்றும், போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டாலும் ஹார்மூஸ் நீரிணையில் முற்றுகை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் செப்டம்பர் 1ஆம் தேதியன்று தனது பதவியிலிருந்து விலகுவார் என்பதை அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து நேற்று ஆப்பிள் நிறுவனத்தின் பங்குகள் கிட்டத்தட்ட 3% சரிந்தன. இதன் மூலம் அந்நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் அவர் 15 ஆண்டுகளாக வகித்து வந்த பதவி முடிவுக்கு வந்துள்ளதுடன், உலகளாவிய வணிக உலகில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட தலைமை பரிமாற்றங்களில் ஒன்றாகவும் இது அமைந்துள்ளது. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 19வது IPL கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் லக்னோவில் இன்று நடைபெறும் 32வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது.